அண்ணே இயேசு உங்களை கூப்பிடுறாரு. அக்கா அக்கா இயேசு உங்களை கூப்பிடுறாரு. அண்ணே அண்ணே இயேசு உங்களை கூப்பிடுறாரு. அக்கா அக்கா இயேசு உங்களை கூப்பிடுறாரு. விருந்து ஒண்ணு ஆயத்தமா வச்சிருக்காரு. விருந்து ஒண்ணு ஆயத்தமா வச்சிருக்காரு. அந்த விருந்துக்கு தான் உங்களையும் அழைச்சிருக்காரு. அந்த விருந்துக்கு தான் உங்களையும் அழைச்சிருக்காரு. அண்ணே அண்ணே இயேசு உங்களை கூப்பிடுறாரு. அக்கா அக்கா இயேசு உங்களை கூப்பிடுறாரு. ஐயா ஐயா இயேசு உங்களை கூப்பிடுறாரு. அம்மா அம்மா இயேசு உங்களை கூப்பிடுறாரு. ஆஸ்தியத்தான் பிரிச்சு போனா கெட்ட குமாரன். ஆஸ்தியத்தான் பிரிச்சு போனா கெட்ட குமாரன். அவன் மனம் திரும்பி வந்ததினால் ராஜகுமாரன். அவன் மனம் திரும்பி வந்ததினால் ராஜகுமாரன். அண்ணே அண்ணே இயேசு உங்களை கூப்பிடுறாரு. அக்கா அக்கா இயேசு உங்களை கூப்பிடுறாரு. ஐயா ஐயா இயேசு உங்களை கூப்பிடுறாரு. அம்மா அம்மா இயேசு உங்களை கூப்பிடுறாரு. சகேயுவின் வீட்டுக்கு தான் இயேசு போனாரே. சகேயுவின் வீட்டுக்கு தான் இயேசு போனாரே. இலவசமாய் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டானே. அவன் இலவசமாய் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டானே. அண்ணே அண்ணே இயேசு உங்களை கூப்பிடுறாரு. அக்கா அக்கா இயேசு உங்களை கூப்பிடுறாரு. ஐயா ஐயா இயேசு உங்களை கூப்பிடுறாரு. அம்மா அம்மா இயேசு உங்களை கூப்பிடுறாரு. வேதனை அனுதினமும் வாசிப்பதாலே. வேதனை அனுதினமும் வாசிப்பதாலே. உன்னாவி ஆத்ம சரீரமெல்லாம் பரிசுத்தந்தானே. உன்னாவி ஆத்ம சரீரமெல்லாம் பரிசுத்தந்தானே. அனுதினமும் 3 வேளை ஜெபிப்பதினாலே. அனுதினமும் 3 வேளை ஜெபிப்பதினாலே பரிசுத்த ஜீவியத்தில் வாழ்ந்திடலாமே. நாம் பரிசுத்த ஜீவியத்தில் வாழ்ந்திடலாமே. அண்ணே அண்ணே இயேசு உங்களை கூப்பிடுறாரு. அக்கா அக்கா இயேசு உங்களை கூப்பிடுறாரு. விருந்து ஒண்ணு ஆயத்தமா வச்சிருக்காரு. விருந்து ஒண்ணு ஆயத்தமா வச்சிருக்காரு. அந்த விருந்துக்கு தான் உங்களையும் அழைச்சிருக்காரு. அந்த விருந்துக்கு தான் உங்களையும் அழைச்சிருக்காரு. அண்ணே அண்ணே இயேசு உங்களை கூப்பிடுறாரு. அக்கா அக்கா இயேசு உங்களை கூப்பிடுறாரு. ஐயா ஐயா இயேசு உங்களை கூப்பிடுறாரு. அம்மா அம்மா இயேசு உங்களை கூப்பிடுறாரு. ஏற்கனவே வாசித்த பகுதி எல்லாருக்கும் பாடமான ஒரு வார்த்தை. மத்தேயு புத்தகம் 18:18 சொன்னா எல்லாருக்குமே தெரியுமா? எல்லாருக்கும் மத்தேயு 18:18 எல்லாம் பாடமாக்கி வச்சுக்கணும். ஈஸியா பாடமாக்கக்கூடிய வசனம், ஈஸியா மைண்ட்ல வச்சிருக்கக்கூடிய அந்த மத்தேயு 18:18 விருப்பமான ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துக்கிறார். எல்லாமே சேர்ந்து வாசிப்போமா? மத்தேயு புத்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். நாம் அமர்ந்து கொள்வோமாக.
ஆமென். கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக உங்கள் யாவரையும் கூட ஆண்டவரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் எல்ஷடாய் பிரேயர் மினிஸ்ட்ரி சார்பிலே உங்கள் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது நிதானித்து கேளுங்க. வார்த்தையை உங்களுக்கு கண்டு எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையிலே அற்புதம் செய்யும். ஆமென். தேவ சமூகத்தை எப்பெல்லாம் நாங்க வருகிறோமோ சும்மா நான் நெடுக சொல்றது, சும்மா தேவ சமூகத்துக்கு வராதீங்க. பெற்றுக்கொள்ளுவேன். ஆமென். நான் ஜெயத்தை பெறுவேன், நான் சுகத்தை பெறுவேன், நான் சமாதானத்தை பெறுவேன். நான் அப்பா வீட்டை போகிறேன், அப்பா வீட்டை திரும்பி போகும்போது ஏதாவது ஒன்றை பெற்று கொண்டு போவேன். ஆமென். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கையோடு இங்க தேவ சமூகத்தில் வந்தால் வந்த ஒருவரையும் ஆண்டவர் சும்மா அனுப்பவே மாட்டார். ஆமென். தேடி வந்த அனைவருக்கும் அற்புதம் செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். என்ன கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேடி வந்து யாவருக்கும் தேவன் என்ன செய்யவராம்? அற்புதம் செய்ய. ஒரு மனிதரை நீங்க தேடி போனால் ஒரு ஆளுக்கு உதவி செய்வார், ஒரு ஆளுக்கு உதவி செய்வார். மற்ற ஆளுக்கு பார்த்து என்ன சொல்லுவார்? சாரி பிரதர், இன்றைக்கு செய்யலாது, நாளைக்கு நம்ம பார்ப்போம். அப்படித்தானே? ஆனா ஆண்டு என்ன சொல்ல மாட்டார்? நாளைக்கு பார்ப்போம் கதையே அவருடைய சரித்திரத்திலே இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கே அற்புதத்தின் நாள், இன்றைக்கே விடுதலையின் நாள், இன்றைக்கே மகிழ்ச்சியின் நாள். இன்றே கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய கிருபை உங்களோட கூட இருப்பதாக. இந்த வேளை கூட இந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் போது இந்த வருஷத்திலே ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். லூக்கா புத்தகம் 10:19 என்ன சொல்லப்படுது? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லங்களை மேற்கொள்ளவும் உங்களுக்கு என்ன செய்யணும்? அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆமென். இந்த ஆண்டு என்ன ஆண்டு? அதிகாரத்தின் ஆண்டு. அது மாத்திரமல்ல, ஐக்கியத்தின் ஆண்டு. அல்லேலூயா. தேவனோடு உள்ள உறவை இன்னுமாக அதிகரிக்க வேண்டும். தேவனோடு உள்ள நெருக்கத்தை இன்னுமாக அதிகரிக்க வேண்டும். தேவனோடு பேச, தேவனோடு பழக, தேவ பிரசன்னத்திலே காணப்பட இன்னும் நாங்கள் அதிகரிக்க வேண்டும். அதை நாங்கள் அதிகரிக்கும் போது தேவன் கொடுத்த அதிகாரத்தை நான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? எடுத்து பயன்படுத்தி வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா. சென்ற நாட்களை சொன்னது போல மீண்டும் சொல்கிறேன். ஆண்டவருடைய நோக்கம் எல்லாம் என்னோட சொன்னால், ஒரு பிள்ளை கூட விழுந்து போக கூடாது, ஒரு பிள்ளை கூட சோர்ந்து போக கூடாது. எந்த ஒரு குடும்பம் கூட தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து, தேவனுடைய சமூகத்திலிருந்து, ஆவிக்குரிய ஓட்டத்திலிருந்து விழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் தம்முடைய வார்த்தையை அனுப்பி என்ன செய்கிறார்? உற்சாகப்படுத்துகிறார், துரிதப்படுத்துகிறார், ஞாபகப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். ஏன்னு சொன்னால், உலகத்தினுடைய சம்பவங்களை வாசிக்கும் போது, பார்க்கும் போது, கேட்கிற செய்திகளை கேட்கும் போது என்ன நடக்குமோன்ற ஒரு பயங்கரமான சூழ்நிலை, பயங்கரமான காரியங்களை தேச தலைவர்கள் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தேச தலைவர்கள் கூட்டு சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தேசங்களை தாக்கும்படியாக. ஆனால் நம்முடைய ஆண்டவரும் தம்முடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார். எதற்காக சொன்னால், பரலோக ராஜ்யத்துக்கு நேராக, நித்தியத்துக்கு நேராக, அவருடைய மகிமைக்கு நேராக அவர் எனக்காக உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டார். இயேசுப்பா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சுவிஸ்ல ஒரு வீடு கட்டப்பட்டு என்ன செய்வீங்க? பாத்தீங்களா? ஒரு ஹல்லேலூயா வருது. துள்ளி கொதிப்பீங்களா இல்லையா? ஒவ்வொருத்தட்ட பேர்ல ஒரு வீடு இருக்கு, போய் பெற்றுக்கொள்ளுங்க, சந்தோஷப்படுவீங்க. என்ன அதை விட மேலாக இந்த வீடு ஒரு நாள் இடிந்து போயும், இந்த வீடு ஒரு நாள் அழிந்து போய்விடும். ஒரு நடுக்கம், ஒரு ஆண்டவர் சின்ன ஒரு அசைவு அசைஞ்சாதுன்னா என்ன போயிடும்? அது மண்ணுக்குள்ளேயே போய்விடும். சின்ன நாட்கள் இலங்கையில பார்க்கிற வழியில அந்த மண் சரிவு வந்த போது, அந்த வெள்ளம் வந்த போது எத்தனை வீடு என்ன செய்யறது? கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்யறது? அடிச்சு கொண்டே போகிறது. ஒன்று நிரந்தரமானது இல்லை. ஆனா மேலே இருக்கிற வீடு, தேவனால கட்டப்பட்ட வீடு, கைவேலை இல்லாத வீடு, அது நிரந்தரமானது. அது ராஜ்யம் நிரந்தரமானது. ஆகவே தேவனுடைய பிள்ளை நாங்கள் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டு தொடர்ந்து நாங்கள் முன்னேறி செல்றதுக்கு நாங்கள் செயல்பட வேண்டும். ஆமென். இங்கே வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைய நாங்கள் தேவன் எங்களுக்கு என்ன செய்கிறாராம்? அதிகாரத்தை கொடுத்துக்கிறார். எதற்கான சொன்னால், கட்டும்படியாக. சொல்லுங்க, என்னதுக்காக அதிகாரம் கொடுத்துக்கிறாரா? சொல்லுங்க எல்லாரும் வாயத்தில். என்னதுக்காக? கட்டும்படியாக. என்னத்தை கட்டும்படியாக? சத்துருவை கட்டும்படியாக, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக,
தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக, தேவனுக்குள்ள எழும்பி பிரகாசிக்கும்படியாக. இங்கே அதிகாரம் கொடுக்க என்ன சொன்னால், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவர்கள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிப்பீர்களோ அவர்கள் பரலோகத்திலும் என்ன செய்யப்பட்டிருக்குமாம், கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆகவே ஆண்டோட நோக்கம் இல்லாமல் சொன்னால், தேவனுடைய பிள்ளைக்கு அதிகாரம் கொடுக்க எதற்காக சொன்னால், ஜெயமாய் வாழ வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய ஜனங்களாகிய நாங்கள் சும்மா இருக்காதபடி கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். எங்களை மேற்கொள்ளும்படியாக, எங்களை அழிக்கும்படியாக, எங்களுடைய வாழ்க்கையில சோதனைகளையும் துன்பங்களையும் கொண்டு வந்து எங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை பண்ணும்படியாக, எங்களை பாவத்தில் விழுத்தும்படியாக சத்ரு வகை தேடி சுற்றித் திரிகிறான். அவன் எங்களை மேற்கொள்ளாமல் அவனை நாங்கள் ஜெயிக்க வேண்டுமா இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும்னா, அவனை நாங்கள் என்ன செய்யணும், முந்தி கட்டணும். அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன செய்யணும், நாங்கள் முந்தி கட்டணும். அல்லேலூயா. உங்களுக்கு இப்ப வெள்ளம் வரப்போது, ஒரு பிரச்சனை வரப்போது, என்ன செய்வீங்க, நீங்க முந்தி நீங்கள் ஆயத்தப்படுவீங்க. தமிழ்ல சொல்றாங்க, வெள்ளம் வரும் என்ன செய்யலாம், அணை கட்டும்னு சொல்லுவாங்க. இப்ப பஞ்சம் வரப்போறது, ஒரு பிரச்சனை வரப்போறது, நீங்க என்ன செய்வீங்க, நீங்கள் ஆயத்தப்படுங்க, முந்தியே நீங்கள் ஆயத்தப்படுவீங்க. அதே போல தேவனுடைய ஜனங்களாகிய நாங்களும் சத்துரு எங்களை மேற்கொள்ளாதபடி இருக்க வேண்டுமா சொன்னால், சத்துரு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், முந்தி கட்ட வேண்டும். மார்க்கு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மார்க்கு புத்தகம் 3ஆம் அதிகாரம். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க, பைபிளை வாசிங்க. மார்க்கு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக் கூடாது. கட்டினாலே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். அல்லேலூயா. என்ன செய்யலாம் ஆண்டவர் சொல்றாரு இந்த அதிகாரத்திலே, பலமான என்ன செய்யலாம், முந்தி கட்டுங்கள். அல்லேலூயா. வரட்டும் பாப்பம் இருக்காதீங்க. என்ன செய்யக்கூடாது, வரட்டும் பாப்பம், நடக்கட்டும் பாப்பம். ஏதாவது நடந்தால் இதுக்கு பிறகு நாங்கள் என்ன எடுப்போம், எக்ஸர் எடுப்போம். இதுக்கு பிறகு நடந்தால் அதுக்கு பிறகு எங்க போவோம், சர்ச்சுக்கு போவோம். ஏதாவது நடந்தால் அதுக்கு பிறகு எங்க போவோம், டாக்டர்கிட்ட போக நினைக்காமல் வர முன்னாடி, பிரச்சனை வர முன்னாடி, வியாதி வர முன்னாடி, வேதனை வர முன்னாடி, ஆபத்து வர முன்னாடி, தோல்வி வர முன்னாடி என்ன செய்யலாம், முந்தி கட்டுங்கள். அல்லேலூயா. நீங்க சொல்ல முடியாது, எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, எனக்கு எந்த தோல்வியும் வராது. எல்லாம் சூழ்நிலையை பார்க்கும்போது எல்லாம் ஓகே தான் இருக்கு. நான் படித்த படிப்புக்கு என்னோட டிப்ளம் எல்லாம் ஓகே இருக்கு, இந்த பேங்க் லெவல் எல்லாம் ஓகே இருக்கு, இந்த பிள்ளைகள் எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, சுகமா இருக்கிறாங்க, எந்த ஒரு குறையுமே தெரியல. அவங்கள பார்த்தா எல்லாம் ஓகே தான் இருக்கும். ஒன்றும் வரான்னு சொல்லி நீங்க கேரண்டி பண்ணவே முடியாதுங்கிற வாழ்க்கையை. அல்லேலூயா. ஆண்டோடைய ராஜ்யத்திலே, ஆண்டோடைய வார்த்தையிலே நீங்க 100% கேரண்டி பண்ண முடியும். ஏன்னு சொன்னால், அங்க இருக்கிறவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. இந்த பூமியிலே எங்களை அழிக்கும்படியாக சத்துரு வகை தேடி சுற்றித் திரிகிறான். எங்களுடைய வாழ்க்கையில நிரந்தர சமாதானம், நிரந்தர மகிழ்ச்சி, நிரந்தரமா எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னம் காணப்பட வேண்டுமா இருந்தால், இங்கே ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னு சொன்னால், பலவானை முந்தி கட்டுங்கள். அல்லேலூயா. இந்த ஆண்டிலே சத்துருடைய கிரியைகள், சத்துருடைய செயல்பாடுகள் அதிகமா இருக்கிறது, அதிகமா காணக்கூடிய இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை அற்பமாய் எண்ணாதிருங்க. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, தேவனுடைய வார்த்தையை அற்பமாய் எண்ணாதிருங்கள். அல்லேலூயா. இது சாதாரண ஒரு வார்த்தை இல்லை, இது ஒரு எச்சரிப்பின் சத்தம். சொல்லுங்க, இது எச்சரிப்பின் சத்தம். இப்ப தேசத்தில் ஒரு ஆபத்து வரப்போகிறது, தேசத்தில் ஒரு பஞ்சம் வரப்போகிறது, தேசத்தில் ஒரு பெரிய விதமான ஒரு தாக்கல் நடத்த போகிறது சொன்னால் என்ன செய்வார்கள், ஒரு எச்சரிப்பு கொடுப்பாங்க. உண்மைதான். இப்ப நாடுகள் கூட உங்களுக்கு எச்சரிப்புக்காக உதாரணத்துக்கு கண்டியை கூட போனை கூட டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. தெரியும் தான் நம்ம எல்லாருக்கும். இப்போ திடீரென்று என்ன செய்ய முடியா, எல்லா இடம் போகணும். இந்த உலகத்துல இந்த தேசம் சொன்னா, ஜேமன் உள்ள எந்த தேசத்தை எந்த எல்லைக்குள்ள இருந்தாலும் எல்லா போனும் ஒரே என்ன படிக்கும், எல்லாம் அடிச்சதா இல்லையா, அடிச்சதா சொல்லுங்க, ஓமெண்டா சொல்லுங்க. நீங்கள் ஓஃப் பண்ணி இருந்தாலும் படிக்கும் தெரியுமா? ஏஞ்சவங்க பாப்போம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. என்ன செய்றாங்க, ஏதாவது ஆபத்தான சூழ்நிலை வந்தால் ஜனங்களுக்கு அறிவிப்பதற்காக, ஒரு எச்சரிப்பு சத்தத்தை கொடுக்கும்படியாக, ஒரு பிரச்சனை வரப்போறது, ஒரு ஆபத்து வரப்போறது, இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கிறோம். சக்சஸ் ஆனா என்ன, இந்த டெக்னாலஜி மூலமாக, இந்த புதிய தொழில்நுட்பம் மூலமா என்ன செய்யறது, ஒரு அறிவித்தல், ஒரு ஆபத்தான சூழ்நிலை வரப்போறது தேசத்தை என்ன செய்யறது, ஆயத்தப்படுத்துறது. அதே போல ஆண்டவர் சொல்ற ஒரு எச்சரிப்பு என்னன்னு சொன்னால், பலவானை முந்தி காட்டுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற நாங்கள் சத்துனுடைய கிரியைகளை அற்பமாய் எண்ணாதிருங்கள்.
பிசாசானுடைய கிரியைகளை நீங்க அற்பமாய் கணக்கு போடாதீங்க. உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை காணப்பட்டதான் அவன் உங்களை விட்டு ஓடி போவார். அவனுக்கு நீங்க எதிர்த்து நின்றாதான் அவன் உங்களை விட்டு ஓடி போவார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாக நாங்கள் எல்லாம் நடக்கட்டும் என்று பார்த்துட்டு அமைதியா இருப்போம்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மூழ்கடிக்கப்பட்டு போய்விடும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லிய இந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் அவனோ. அவனை எப்படி சொல்றான் ஆண்டவர்? சொல்லுங்களேன், புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஏனென்று சொன்னால் காற்று அடிச்சது, மழை வந்தது, வெள்ளம் வந்தது, புயல் வந்தது, எத்தனையோ சூறாவளி வந்தது. ஆனாலும் அந்த வீடு அசையாமல் நிலைத்திற்கு காரணம் என்று சொன்னால் அது கண்மலை மேலே கட்டப்பட்ட வீடு. ஹல்லேலூயா. நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைய நாங்கள் கண்மலையாய இயேசுவின் மேலே கட்டப்பட்டிருந்தால் எந்த சூறாவளி வந்தாலும் எந்த எதிர்ப்பு வந்தாலும் நாங்க விழுந்து போவதில்லை. இன்று கிறிஸ்துக்குள்ள வாழ்ற நாங்கள் ஆண்டவர் சொல்ற வார்த்தை முந்தி காட்டுங்கள். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, முந்தி காட்டுங்கள். தேவனுடைய பிள்ளை நாங்கள் தேவன் கொடுத்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டுமா என்றால் இந்த ஆண்டு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, வல்லமையான வார்த்தையை கொடுத்துக்கிறாரு, வாக்குத்தத்தங்களை கொடுத்துக்கிறாரு. அந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்துறதுக்கு ஆண்டவர் இந்த ஆண்டுல சொன்ன வார்த்தைன்னு சொன்னால் அதிகாரத்தின் ஆண்டு மாத்திரமல்ல. சொல்லுங்க பாப்பா, என்ன ஆண்டது? சொல்லுங்களேன். ஐக்கியத்தின் ஆண்டு. என்ன ஐக்கியம் சொன்னால் தேவனோடு உள்ள ஐக்கியம். ஹல்லேலூயா. அதிகாரத்தை நாங்க பயன்படுத்த வேண்டுமா என்றால் அதிகாரத்தை கொடுத்த தேவனோடு நீங்க ஐக்கியமா இராவிட்டால், தேவனோடு நீங்க உறவாடாவிட்டால், தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நீங்க காணப்படாவிட்டால், தேவனுடைய வார்த்தைக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாவிட்டால் இந்த அதிகாரம் செல்லாது. விளங்குது? ஹல்லேலூயா. தேவையான நேரம் மாத்திரம் எடுத்து லூக்கா புத்தகம் 10:19, மத்தேயு புத்தகம் 18:18, மத்தேயு புத்தகம் 16:19 எல்லாவற்றையும் எடுத்து தடா பிராணி வீசினா என்ன நடக்கும்? ஒன்றும் வெடிக்காது. என்னதான் நம்பு போட்டாலும் என்னதான் எறிஞ்சாலும் என்ன நடக்கல? ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. காரணம் என்ன? அதுல பவர் இல்லை. சொல்லுங்க, என்ன இல்லை? பவர் இல்லை, வல்லமை இல்லை. காரணம் என்ன? தொடர்பு உள்ளவர் உங்களுக்குள்ளே இல்லை. அதிகாரத்தை கொடுத்த ஆண்டோடு உங்களுக்கு ஐக்கியம் இல்லை. அதிகாரத்தை கொடுத்த தேவனோடு என்ன இல்லை? உறவு இல்லை. கிழமை கொடுக்க மாத்திரம் வந்து ஹலோ ஆண்டவர் சொல்லி கொடுப்போம்னா என்ன நடக்காது? பிரயோஜனமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் தேவஜனங்களாகிய நாங்கள் தேவனுக்காக நாங்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டுமா இருந்தால், தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள இருக்க வேண்டுமா இருந்தால், நன்றாக சொல்ற காரியம் தேவனோடு கூட உள்ள உறவிலே இன்னும் பலப்படுங்க. தேவ சமூகத்து வரும்போது நான் முன்னாடி சொன்னது சொல்றேன், தேவ சமூகத்து வரும்போது ஒரு மனுஷனை பார்க்க வரையில, ஊழியக்காரனை பார்க்க வரையில, சக ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வரையில, மாறாக நான் தேவனை சந்திக்க வருகிறேன், தேவனோடு பேச வருகிறேன், அவருடைய சத்தத்தை கேட்க வருகிறேன், அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வருகிறேன், அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வருகிறேன் சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு வந்தால் தாகம் உள்ள மேல் ஆண்டவர் தண்ணீரை ஊற்றுவார். நீங்க தாகத்தோடு வந்தால், நீங்கள் எதிர்பார்ப்போடு வந்தால், நீங்க எந்த மூலையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். நீங்க எந்த மூலையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். ஏன்னு சொன்னால் உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களை சொல்லப்படுகிறது. மார்க்கு புத்தகத்தில் அங்க ஒரு பெரும்பாடுள்ள ஸ்ரீ ஜன கூட்டம் எல்லாம் கூடி இருக்கிறாங்க, ஜனங்கள் நெருக்கி கொண்டு போகிறார்கள். ஒரு ஸ்திரீ போய் அவருடைய வஸ்திரத்தின் உரத்தை தொட்டாள். என்ன நடந்தது? அற்புதம். ஆண்டவர் திரும்பி பார்த்து கேட்டார், என்ன தொட்டது யாரு? சீசக சொல்றார், ஆண்டவரே இவ்வளவு பேர் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள், இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறது, எப்படி கேட்கிறேன்? என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்தேன். ஹல்லேலூயா. அவளுக்குள்ள ஒரு விசுவாசம், அவளுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு, அவளுக்குள்ள ஒரு தாகம், அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை. இன்றைக்கு நான் எப்படியாலும் அவருடைய வஸ்திரத்தில் நான் தொட போகிறேன், இன்றைக்கு நான் எப்படியாலும் சுகத்தை பெற்றுக்கொள்வேன், இன்றைக்கு நான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போகிறேன், அவருடைய சமூகத்துக்கு போகிறேன், இன்றைக்கு நான் விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறேன். சும்மா விடுவாரா ஆண்டவர்? யோசித்துப்பாங்க, சும்மா விடுவாரா? விடவே மாட்டேன். இவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்தால், இவ்வளவு தாகம் இருந்தால், இவ்வளவு நம்பிக்கை இருந்தால் ஆண்டவர் சொல்வார், மகளே உன் விசுவாசம் ரட்சித்தது. என்ன சிலர் பார்த்து, உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய எதிர்பார்ப்பும்படி நீ என்ன செய்யப்பட்டாய்? சுகமாக்கப்பட்டாய். எங்களோட வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பூலோகத்தில் எவைகளை கட்டுகளோ பரலோகத்தில் கட்டப்படுந்தான், பூலோகத்தில் எவளை கட்ட வைப்புகளோ பரலோகத்தில் கட்ட வைக்கப்படுந்தான்.
இதோ சர்ப்பங்களை தேர்களை மிதிக்க அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று சேதப்படுத்தால் சொல்லி ஆண்ட வார்த்தை கொடுத்துக்கிறாரு. அதற்கு மேலாக தேவன் எதிர்பார்க்கிற காரியம் அவரோடு உள்ள உறவு, அவரோடு உள்ள ஐக்கியம், அவரோடு உள்ள தொடர்பு. அப்படிதான் நெடுக சொல்றோண்டு தேவ சமூகத்திலே காத்திருங்க. குறைஞ்சது ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும், கிழமையில ஒரு நாளாவது சபை மீட்டிங்கள்ல கலந்து கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகளோட ஜெபிக்கிறோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. குற்றம் சொல்றோட கூட குறை சொல்ற சேரா அப்படிக்கு ஜெபிக்கிற கூட்டத்தோட சேர்ந்து ஜெபியுங்க. சங்கீத புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. யாரோடு நீங்க சேரணும், எங்க போய் இருக்க வேணும், யார் செய்வதெல்லாம் வாய்க்கும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள் இந்த நாட்கள்ல நன்மையை நோக்கி, சமாதானத்தை நோக்கி, தேவனை நோக்கி நீங்கள் சேர்க்கப்பட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையில நீங்க சொல்ற வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துவார். உங்களுக்குள்ள வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னார், எழுந்து புறப்பட்டு போ, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்து சொல்றாரு, புறப்பட்டு போ. அதுக்கு பின்னால் என்ன வருது, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். பக்கத்துல பாத்தீங்களா, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இல்லாமல் கிதியோன் புறப்பட்டு போய் ஒன்று நடக்காது. என்ன நடக்காது? கிதியோன் தோத்து செத்தே போவார். ஏன்? அங்க ஆண்டவர் இல்ல, அந்த வல்லமை உள்ள தேவன் இல்ல, அந்த எல்ஷடாய் தேவன் இல்ல. நாங்கள் ஒன்றுமில்லாமல் போனா என்ன இல்ல, ஒன்றுமே இல்லை. ஆண்டு சொல்ல, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ என்ன செய், புறப்பட்டு போ. அவன் இந்த ஆண்டிலே கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்த வேண்டுமா என்றால் அதற்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய காரியம் தேவனோடு உள்ள உறவை அதிகரியுங்க. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ செயல்படுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை என்ன விடுங்க, அகற்றி போடுங்க. துன்மார்களுடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்கார உட்காரம் இடத்துல உட்காராமல் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. எதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லைமா கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி பாருங்க. உங்களோட வாழ்க்கை பரிசுத்தமாகும். உங்களோட வீடு குப்பையா இருக்குன்னு வைங்களேன், ஒரே குப்பையா இருக்கு, ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, கிளீன் பண்ண முடியாது. பிளான் பண்ணுங்க, மொன்றாக் இன்றைக்கு நான் என்ன செய்ய போறதுனால் முன் வாசலை மாத்திரம் கிளீன் பண்ண போறேன். என்ன சொன்னா எனக்கு ஃபுல்லா முடிக்க முடியாது. அடுத்து நான் பிளான் பண்ணுங்க, அடுத்த ஸ்டெப்ஸா முன் ஃப்ளோரை நான் கிளீன் பண்ண போறேன். கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணி பாருங்க. ஒரு 4 நாளுக்குள்ள வீடு எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். பளிச்சுட்டு இருக்கும். கிரீங்களா பாப்பா இருக்க எப்படி இருக்கும் சொல்றீங்க தானே? என்ன சொல்றீங்க? அந்த வார்த்தை அவ்வளவு வெளிச்சமா இருக்கு, அவ்வளவு பிரகாசமா இருக்கு. கால் வைக்க எனக்கு என்ன செய்யுது, இப்ப கூசுது. எனக்கு காலுக்கு நிலத்துல மண் இருந்தா எனக்கு பிடிக்காது. நம்ம நிலத்துல எனக்கு மண் இருந்தா எனக்கு பிடிக்காது. எனக்கு இல்லாம பிடிக்கணும், கிளீனா இருக்கணும். நம்முடைய ஆண்டவரும் இருதயம் சுத்தமா இருக்க வேண்டும். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் யாருன்னு சொல்லுங்க பாப்பா. நீங்க தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. அவை கர்த்தரோடு நாங்க உறவாட வேண்டுமா என்றால் எங்களுடைய வாழ்க்கையை நாளுக்கு நாள் சீர்படுத்தி பாருங்க. நீங்க சுகமா இருப்பீங்க, நீங்க சமாதானமா இருப்பீங்க, நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில வர எல்லா எதிர்ப்புகளையும் நீங்க மேற்கொள்றதுக்கு தேவன் கொடுத்த அதிகாரம் செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை கொடுத்து விட்டார். அந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்த வேண்டுமா என்றால் அவருடைய ஆளுகைக்குள்ளே இல்லாவிட்டால் அந்த அதிகாரம் செல்லுபடி ஆகாது. அல்லேலூயா. எத்தனை உதாரணம் கூட நான் சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த நாட்டில் நீங்க இருக்கிறீங்க, இந்த நாட்டுடைய இந்த நாட்டுடைய குடியரசு பெற்றிருந்தால் தான் அந்த நாட்டுக்குரிய சகல அதிகாரத்தை நீங்க பயன்படுத்த முடியும். அதே போல தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டுமா இருந்தால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் அவருடைய ஆளுகைக்குள்ளே, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே, அவருடைய வார்த்தைக்குள்ளே நீங்க காணப்பட்டாதான் நீங்கள் சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இங்கே பார்க்கிற வேளையில ஒரு வசதியை வாசித்து பார்ப்பதனால் உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனுஷனை கொடுத்து நாங்க பார்த்து முடிக்க போகிறோம். அங்கே நியாயாதிபதிகள் புத்தகம். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு மனுஷன், ஒரு வல்லமையுள்ள மனுஷன், 1000 பேரை கட்டின மனுஷன், 300 நரி என்ற வாழை பிடிச்சு கொளுத்தின மனுஷன். சொல்லுங்க பாப்போம், யார் அவர்? மிஸ்டர் சிம்சோன். சொல்லுங்க. அவன் மிஸ்டர் சொல்றது பிரச்சனையே கிடையாது. ஆண்டவர் அவனை கனப்படுத்திக்கிறார். புதிய ஏற்பாடுல கூட அவனுடைய பேர் வந்திருக்கு. அல்லேலூயா. அவன் கொஞ்ச காலம் தான் அரசாண்டான், ஆனா நியாயம் விசாரித்தான். ஆனா இருக்கிற நாட்கள்ல
பெலிஸ்தியரை ஆட்டி படைச்சான. ஆமென். அவனுக்குள்ள என்ன இருந்தது? தேவ வல்லமை இருந்தது. அவனுக்குள்ள தேவ பலன் இருந்தது. கர்த்தரால் அங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். யாரது? மிஸ்டர் சிம்சோன். சிம்சோனை குறித்து வாசிக்கும் போது ஆண்டவர் அந்த மனுஷனை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தாய் தகப்பனோடு ஆண்டவர் பேசினாரு. இவன் இஸ்ரவேலரை பெலிஸ்தியரின் கையிற்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். நியாயாதிபதிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம், 16 இல்லை, முதல் வசனம் 13ஆம் வசனம், 13ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது மிஸ்டர் சிம்சோன் அப்பாக்கு என்ன பேசணும் பாப்போம். இலத்து சொல்லுங்களேன். மனோவா, மிஸ்டர் மனோவா. மிஸ்டர் மனோவா தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். அவனுக்கு அங்க பிள்ளை இல்லாத இருந்தது. ஆண்டவர் அவனை சந்தித்து அங்கே பேசினாரு. அதுக்கு பின்பதாக கர்த்தருடைய தூதனானவர் அங்க ஸ்ரீக்கு தரிசனமாகி என்ன சொல்றார்? நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். 4ஆம் வசனத்தை வாசிங்கப்பன். 4:5. நியாயாதிபதிகள் புத்தகம் 13:4-5. ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும், தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீக்கலாகி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அல்லேலூயா. இவன் கற்பந்தரிக்க முன்னாடி ஆண்டவர் அங்க பார்த்து சொல்றார், நீ அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மெலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். சிம்சோன் என்ன செய்யவில்லை? உருவாக்கப்படவில்லை. என்ன சொல்றது? நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் சொல்லி போட்டு அந்த பிள்ளை எப்படி இருக்கு, அந்த பிள்ளை எப்படியாக வளர்க்க வேண்டும் என்ற பிளானை ஆண்டவர் கொடுத்தார். என்ன சொல்றாரு? நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு, தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் என்ன இரு? எச்சரிக்கையாயிரு, கவனமாயிரு. காரணம் சொன்னால் உன்னிடத்திலிருந்து பிறக்க போறது எப்படிப்பட்ட சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிற. அங்கே வேதம் சொல்றது, ஒரு குமாரனை பெறுவாய். அவருடைய தலையின் மேல் என்ன படக்கூடாதாம்? சவரங்கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு என்று எப்படி இருப்பானாம்? நசரேயனா இருப்பான். அவன் இஸ்ரவேலரை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். அல்லேலூயா. இந்த பிள்ளை பிறப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனுக்குடைய திட்டத்தை ஆண்டவர் ஏற்கனவே தாய் தகப்பனுக்கு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. நீங்க கூட சொல்ல முடியும், நான் கூட சொல்ல முடியும், நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்களை பற்றிய பிளான் யார் எழுதி விட்டாரு? சொல்லுங்களேன். ஆண்டவர் எழுதிவிட்டார். நீங்க எங்க இருப்பீங்க, எப்படி இருப்பீங்க, உங்களோட வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும், உங்களை கொண்டு ஆண்டு என்னென்ன செய்யலாம் திட்டம் போட்டாரு, எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்து விட்டாரு? எழுதிவிட்டாரு. ஏற்கனவே அவர் தம்முடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறாரு. எங்களை குறித்த நோக்கங்கள், திட்டங்கள் யாவற்றையும் கர்த்தர் எழுதியிருக்கிறாரு. இங்க சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்றான், என் அவயவங்கள் ஒன்றும் உருவாக்கப்படும் முன்னாடியே அவர் எல்லாவற்றையும் அந்த புத்தகத்தில் எழுதிவிட்டாரு. அல்லேலூயா. அவன் இங்கே வாசிக்கும் போது, சிம்சோனை குறித்து வாசிக்கும் போது, இவன் பிறப்பதற்கு முன்னாடியே அங்கே ஆண்டவர் சொல்கிறார், இவனுடைய தலையின் மேலே கத்தி படக்கூடாது. அவன் பிறந்த நாள் முதல் நசரேயனா இருப்பான். ஆகவே வேதத்துல வாசிக்கிற வேளையிலே நசரேயன் என்னன்னு சொல்றாங்க, கவனிக்கிற வேளையிலே அங்கே எபிரேய பாசையிலே நாசீர் என்று சொல்லப்படுறது. அர்த்தம் என்னன்னு சொன்னால், நாசீர் என்ற அர்த்தம் என்னன்னு சொன்னால் பிரித்து எடுக்கப்பட்டவன். சொல்லுங்க பாப்பா, என்னென்ற அர்த்தம்? பிரித்து எடுக்கப்பட்டவன், நசரேயன் என்று சொல்லி அங்க சொல்ற வேளையிலே அங்க என்னாகும் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை கவனித்து பார்த்தால், நசரேய விரதம் எடுக்கிறவர்கள் எப்படிப்பட்டதுனால் தேவனுக்கண்டு பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், தேவனுக்கண்டு பரிசுத்த வாழ்க்கை கண்டு பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளையாக நாங்கள் ஆண்டவர் என்னையும் உங்களையும் என்ன செய்வதனால் தனக்கண்டு பிரித்து எடுத்துக்கிறார். எத்தனை விசுவாசிக்குங்க? அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வேலைக்காக, தன்னுடைய ராஜ்யத்துக்காக, தன்னுடைய பணிக்காக, தனக்கு உண்மை உள்ள உத்தமம் உள்ள பிள்ளைகளாக வாழவன்னு சொல்லி தேவன் என்னையும் உங்களை பிரித்து எடுத்துக்கிறார். என்னாகும் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. என்னாகும் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால், அப்படிப்பட்டவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். அவன் திராட்சை ரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சை ரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும், திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும், தான் நசரனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி
விதை முதல் தோல் வரைக்கும் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன். 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் நசரனாய் இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருப்பான். இங்கே வாசிக்கும் போது இந்த வசனங்களை வாசிக்கிற வேளையிலே இந்த நசரேயர் அந்த விரதத்தை செய்கிறவர்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட சொன்னால் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் எப்படியாக காணப்பட சொன்னால் அவர் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். 8ஆம் வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே அவன் நசரேயனாய் இருக்கிற நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருப்பான். ஆமென். ஆண்டவர் யாரை என்று சொன்னால் மனோவானுடைய பிள்ளை சிம்சோனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தனக்கென தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அந்த குழந்தை பிறந்தது முதல் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? பரிசுத்தம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரோடு கூட ஐக்கியம் உள்ளவனாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் என்னையும் உங்களையும் தமக்கென்று பிரித்தெடுத்தார். தமக்கு சொந்த ஜனமாய் வாழும்படியாக, தமக்கு ஊழியம் செய்யும்படியாக, அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் என்னையும் உங்களையும் பிரித்தெடுத்தார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. லேவியராம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். லேவியராம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்படுது? இந்த வார்த்தையில கவனிக்கிற வேளையிலே ஆண்டுடைய நோக்கம் எல்லாம் திட்டம் எல்லாம் என்ன சொன்னால் நானும் நீங்களும் அவருக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். என்ன சொல்லுங்க பாப்பம்? அவருக்கு சொந்தமாக. அதோட கருத்து என்னவென்று சொன்னால் அவரோடு ஐக்கியம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல இருக்கிறது படியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக சொல்லிப்படி என்ன சொல்றார்? நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா. இயேசுவுக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் சாதாரணமா செய்யவில்லை, தன்னுடையவர்களாய் இருக்கும்படியாக, தமக்கு சொந்தமாய் இருக்கும்படியாக, ஆண்டவரோடு உறவாட வேண்டும் என்பதற்காக, தேவனோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் என்ன செய்கிறாராம்? ஆண்டவர் என்னையும் உங்களையும் தனக்கென பிரித்தெடுத்துக்கிறார். அல்லேலூயா. சிம்சோனை ஆண்டவர் பிரித்தெடுத்து தன்னுடைய ராஜ்யத்துடைய வேலைக்காக, தன்னுடைய ஜனங்களை ரட்சிப்பதற்காக பிரித்தெடுத்தது போல ஆண்டவர் என்ன செய்கிறாரு? என்னையும் உங்களையும் பிரித்தெடுத்துக்கிறார். இதற்காக அவரோடு உள்ள உறவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் பலப்படுத்த வேண்டும். அவரோடு உள்ள உறவிலே இன்னும் வளர வேண்டும். அவருடைய பரிசுத்தத்திலே இன்னும் காணப்பட வேண்டும். அசுத்தமான காரியத்தை செய்யாதபடிக்கு இங்கே 8ஆம் வாசிக்கிறோம். அங்கே நசரேய விரதம் செய்கிறவர்கள் எப்படிப்பட்ட காணப்பட வேண்டும்? அவர் தங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது, மதுபானம் அருந்தக்கூடாது, அருவருப்பான காரியங்களை செயல்படுத்தக்கூடாது. அவன் பரிசுத்தம் உள்ளவனாய் காணப்பட வேண்டும். அதே போல சிம்சோனை ஆண்டவர் என்ன செய்தாராம்? பிரித்தெடுத்தார். எதற்காக சொன்னார்? தன்னுடைய வேலையை செய்யும்படியாக. அல்லேலூயா. ஆனா இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்திலே வாசிக்கிற வேளையிலே சிம்சோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவன் மேல தேவனுடைய ஆவியானவர் இறங்கும் போது அவன் மகிமையான காரியங்களை செய்தான். ஒரு சாதாரணமான மனுஷனால செய்யக்கூடாத காரியங்களை ஒரு மனுஷன் தனிய நின்று அநேக அற்புதங்களை செய்தான். அங்கே வேதத்துல வாசிக்கிற வேளையிலே ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை கொண்டு எத்தனை பேரை கொண்டு போட்டான் சொல்லுங்களேன்? தெரியாதா? எத்தனை பேர்? 10 பேர், 100 பேர், 1000 பேர். அல்லேலூயா. ஒரு கழுதை என்ற தாடை எலும்பை கொண்டு என்ன செய்து விட்டாராம்? 1000 பேரை கொண்டு போட்டான். சிம்சோனை யாராலும் கட்டி வைக்கவே முடியாது. கர்த்தருடைய ஆவி இறங்கும் போது, தேவ வல்லமை இறங்கும் போது அவனை எப்படி கட்டியிருந்தாலும் நூல் போல சும்மா தூசியை உதற மாதிரி உதறிட்டு எழுப்பிடுவான். ஏன்னு சொன்னால் அவனுக்குள்ள இருக்கிறது தேவனுடைய ஆவியுடைய வல்லமை, அவனுக்குள்ள இருக்கிறது தேவனுடைய அபிஷேகம். அவன் மேல இறங்குறது சாதாரணமான காரியம் இல்லை. தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல இறங்கும் போது அவன் பிரித்து விட்டு உடைத்து விட்டு அங்கே புறப்பட்டு போறவனாய் காணப்பட்டான். ஏன்னு சொன்னால் கர்த்தர் அவன் பிறக்க முன்னாவே பிரித்தெடுத்து தம்முடைய ஆவியை அவனுக்குள்ள வைத்தார். தேவனுடைய ஆவி அவன் மேல இறங்கும் போது, தேவனுடைய வல்லமை வெளிப்படும் போது அவனை யாராலும் கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனா தொடர்ந்து நாங்கள் வாசிக்கும் போது இந்த சிம்சோனை குறித்து நாங்க வாசிக்கும் போது சிம்சோன் தொடர்ந்து கடைசி நாட்கள் என்ன செய்யலாம் சொன்னால் தேவனுடைய வார்த்தையை விட்டு தூர போய்விட்டார். சொல்லுங்க, என்ன செய்து விட்ட ஆண்டவர்? சிம்சோன் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், தான் பிறப்பதற்கு முன்னாகவே தாய் தகப்பனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இவன் இப்படியாக வாழுமான்னு சொல்லப்பட்ட மனிதன். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவன் என்ன செய்தனால் தேவனுக்கு விரோதமாக செயல்பட தொடங்கினான். தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியே போக புறப்பட்டான்.
புறப்பட்டு போய் கடைசியில் நடக்குதுனால் அவனுக்குள்ளே இருந்த வல்லமே அவனை விட்டு நீங்கி போய்விட்டது. அங்க நியாயாதிபதிகள் புத்தகம் அங்கே 16ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் முழுவதும் வீட்டை போய் வாசித்து பாருங்க. அங்கே வாசிக்கிற வேளையிலே அவள் என்ன செய்தால், அந்த பெண் என்ன செய்தால், அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். நியாயாதிபதிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற வேளையிலே அங்கே அவன் ஒரு பெண்ணிடத்துல போய் அங்கே என்ன செய்யறான், அவனுடைய மடியில படுத்துக்கிறான். அவள் என்ன செய்யறாள், அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். 19ஆம் வசனம், அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜாடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினான். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிட்டு. அல்லேலூயா. இங்க என்ன நடக்கிறது? பெரிய மனுஷன் தான், அவனை கொண்டு கத்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டாரு. அவனை அடக்க யாராலும் முடியாது. காரணம் என்ன? அவன் நசரேய விரதத்தை கொண்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனுடைய தலையில என்ன படக்கூடாது? கத்தி படக்கூடாது. அவனோட முடி வெட்டப்படக்கூடாது. அது மட்டும் அவனோட முடி இருக்க மட்டும் என்ன இருந்தது? தேவனுடைய பலன் இருந்தது. இங்க அந்த பெண் கேட்கும்போது, உனக்கு எந்த பலன், உன்னுடைய பலன் எதனால வருகிறது சொல்லி அவன் திரும்ப கேட்டவளை அவன் என்ன செய்யறான்? உள்ளதை எல்லாவற்றையும் சொன்ன பின்பதாக அவன் என்ன செய்கிறான் சொன்னால், அவனை என்ன செய்கிறார்? தன்னுடைய மடியில படுத்தி வச்சு என்ன செய்கிறாளாம்? நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைப்பித்து அவனுடைய தலைமயிரின் 7 ஜாடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் இந்த நாட்களிலே தேவனோடு ஐக்கியமாய் இருந்தால், தேவனோடு உறவாடினால், தேவனுடைய வார்த்தையோடு கூட இருந்தால் உங்களுக்குள்ள இருக்கிற பலனை இங்க பாதுகாத்து கொள்ள முடியும். இன்றைக்கு கர்த்தரோடு கொடுத்த அதிகாரத்தை இங்க பயன்படுத்த வேண்டுமா என்றால், சத்துரு எங்களை சிறுமைப்படுத்தாதபடிக்கு, சத்துரு எங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு, சத்துரு எங்களை தேவனுடைய ராஜ்யத்தை இழுத்து விடாதபடிக்கு மிக ஜாக்கிரதையோடு கூட தேவனுடைய உறவிலே பலப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையிலே கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு சொல்லப்பட்ட வசனம் உங்களுடைய தலையில என்ன படக்கூடாது? கத்தி படக்கூடாது. தலை சில வெட்டப்படக்கூடாது. ஆனா இங்க என்ன நடக்கிறது? தன்னுடைய வார்த்தையை மீறி அவன் செயல்பட்ட வேளையிலே அந்த பெண் என்ன செய்தனால் அவனுடைய முடிகளை வெட்டி அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். வேதம் சொல்லுகிறது, அவன் பலன் அவனை விட்டு நீங்கிட்டு. அல்லேலூயா. இதற்கு முதல் வசனங்களை வாசிக்கிற வேளையிலே அவன் என்ன செய்யறான்னு சொன்னால், அவனை கட்டி வைத்து விட்டு, சிம்சோனே, பெலிஸ்தியர் வந்து விட்டார்கள், எழும்புகிறான். ஏனென்றால் அவனுக்குள்ளே தேவ பலன் இருந்தது. இங்கே வாசிக்கிற வேளையிலே அவனுடைய பலன் அவனை விட்டு நீங்கி போய்விட்டது. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சத்துருவானவன் உங்களை சிறுமைப்படுத்தும்படியாக அநேக போராட்டங்கள், உங்களுடைய சிந்தனைகளை குழப்பி, சிம்சோனுக்கு வேற வழியா வந்தது, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வழியா வரும். சொல்ல முடியாது, எல்லாருக்கும் முடியாம பட்டப்பட சொல்லி, ஒரு ஆளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வரும், ஒரு ஆளுக்கு வேலை இடத்திலிருந்து வரும், ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு வழியால, எல்லா வழியாலும் என்ன செய்வான்? வகை தேடி சுட்டி பார்ப்பேன். இந்த ரிமோட் வேலை செய்யுமா, இந்த ரிமோட் வேலை செய்யுமா, டிவியில நம்பர் அமர்த்துறமா தெரியுமா? உங்களுக்கு ரிமோட் வச்சு அமர்த்திங்க 1 2 3 4 ஒரு ப்ரோக்ராம் மாறுற மாதிரி அவனு வேலை செய்தான். அமர்த்தி பார்ப்பேன் எந்த ப்ரோக்ராம் வேலை செய்யுது, எந்த ப்ரோக்ராம் இவருக்கு வேலை செய்யுது. ஏன்? ஜெபிக்கிறவன் மேல அவனுக்கு கண்ணு, சிம்சன் மேல அவனுக்கு கண்ணு. ஏன்? இவன் இருந்தா தான் எங்களுக்கு ஆபத்து. நீங்க ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருந்தால் அவனுக்கு என்ன ஆபத்து? நாங்கள் தேவனை தேடுற கூட்டம் இருந்தால் அவனுக்கு என்ன ஆபத்து? அவனை விழுத்தும்படியாக, எங்களை விழுத்தும்படியாக வகை தேடி அவன் சுட்டி திரிகிறான். அவை தேவ பிள்ளைகள் நாங்கள் ஆண்ட கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டுமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்க மட்டும்தான். தேவனோட உள்ள ஐக்கியத்திலே பலப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்க மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்க மட்டும்தான் தேவ ஆவியாண்ட பலன். இங்கே பார்க்கிற வழியில சிம்சோனுக்கு பலன் இருந்தது, தேவ வல்லம் இருந்தது. எது மட்டும் சொன்னால் அவனோட முடி வெட்டப்பட முன்னாடி மாத்தினார். எப்பொழுது அவனுடைய தலை முடி அங்கே சிறைக்கப்பட்டதோ, எப்பொழுது அவனுடைய தலைமுடி வெட்டப்பட்டதோ, வேதம் சொல்றது அவனுடைய பலன் அவனை விட்டு நீங்கி போய்விட்டது. தொடர்ந்து வாசிக்கிற வேளையிலே அப்ப என்ன செய்கிறாள்? அங்கே அவன் பலன் அவனை விட்டு நீங்கி போய்விட்டது, முடி வெட்டப்பட்டு விட்டது. அவள் என்ன செய்கிறாள்? திரும்பி முதல் சொன்னது போல, அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உண்மையில வந்து விட்டார்கள். இப்ப சிம்சோன் என்ன செய்யறாரு? எழும்புகிறாரு. எனக்குள்ள என்ன இருக்கு? பலன் இருக்கு. எனக்குள்ள என்ன இருக்கு? அபிஷேகம் இருக்கிறது. எனக்குள்ள என்ன இருக்கிறது? கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. இங்க என்ன நடக்கிறது? அவள் சொல்றாள், பெலிஸ்தர் உண்மையில வந்து விட்டார்கள் என்றால், அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை.
கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அறியாம இருக்கிறோம்? ஆண்டோடு நம்ம இருக்கிறோமா? தேவனோட உறவு இருக்கிறதா? கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்கிறோமா? பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, ஒவ்வொருவரும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். தேவனுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு இருக்கிறதா? ஒரே ஒரு காரியம், இங்கே அவனுடைய தலை வெட்டப்பட்டு விட்டது, அவனுடைய முடி வெட்டப்பட்டு விட்டது, அவனுடைய பேரன் அவனை விட்டு போய் விட்டது. அவன் என்ன நினைக்கிறான்? 30 வருஷமா சர்ச்சுக்கு போறான், பாட்டு பாடுறான், மைக் எடுத்து எத்தனை பிரசங்கம் பண்ண, இது எனக்கு தெரியாத பிரசங்கமா பண்ணுறேன். என்ன ஒன்றும் படிக்கல, ஒன்றும் நடக்கல, எல்லாம் அப்படியே இருக்கிறாங்க. காரணம் என்ன? கத்தரங்க இல்லை, வார்த்தை வல்லமை வெளிப்படையில, அவனுடைய அபிஷேகம் வெளிப்படை. காரணம் என்ன? அவன் வார்த்தையை விட்டு வெளியே போய்விட்டான். தேவனுள்ள உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. தேவனுக்கு மனம் குழந்த அந்த உறவு இருந்த வெளியே வந்து விட்டான். இங்க என்ன நடக்கிறது? கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறிவிட்டு வெளியே போவேன் என்றான். அவன் பழக்கமாக போய்விட்டது. ஏன்னா அவனுக்கு தெரியும், என்ன, என்னை ஒருத்தரும் கொண்டு பண்ணவே முடியாது, நான் நினைக்கிறதான் செய்வேன். என்னை ஒருத்தர் கட்டவும் முடியாது, என்னை ஒருவர் மிதித்திருக்க முடியாது. எனக்குள்ள தேவ வல்லமை இருக்கிறது. நான் 300 நிறைய போட்டு கொடுத்தி விட்டு போட்ட ஆள் சும்மா சாதாரணமான ஆள் இல்லை. 1000 பேரை கொண்டு போட்ட ஆள் நான் சாதாரணமான ஆள் இல்லை. என்ன கதவு நிலையோட புடிங்க கொண்டு போன ஆள். கொண்டு போய் கட்டி வச்சாங்க சிம்சோனை, கதவு நிலையோட நிலையை புடிங்க கொண்டு போட்டா. அப்படியே எப்படி வெள்ளம் இருக்கும் உனக்கு? யோசிச்சு பாருங்க. இப்ப வர்ற படங்கள்ல வர்ற மாதிரி சும்மா இதெல்லாம் சும்மா மேஜிக் பண்ணுவாங்க. அவன் என்ன செய்றான்? உண்மையாவே புடுங்கி கொண்டு போட்டான், உண்மையாவே தூக்கி எறிஞ்சு விட்டான். ஏன்? அவ்வளவு தேவ வல்லமை, அவ்வளவு பலன். இப்ப என்ன நினைக்கிறார் இவரு? எனக்குள்ள எல்லாம் இருக்குன்னு சொல்லி பழமை போல எப்போதும் போல என்ன செய்யறார்? ஒரு சிம்பிள் பிரச்சனை, ஒன்று நடக்கல. பார்த்தா என்ன? முட்டை ஆயிட்டாரு. ஒன்றுமே இல்லை, முட்டையானது பிரச்சனை இல்லை, பரிதாபம். கர்த்தர் அவரை விட்டு விலகி போய்விட்டார். இன்னைக்கு நான் நீங்களும் உங்களோட வாழ்க்கையில இதை இழந்தாலும் தேவனோடு உள்ள உறவை இழந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கும். ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஆண்டோட வருகையினால், ஆண்டோட ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற நாட்கள் ஆண்டு சொல்லுவார், அந்த நாட்கள் என்னை நோக்கி அனைவர் கத்தாவே கத்தாவின்னு கூப்பிடுவாங்க. ஆண்டு என்ன சொல்லுவார்? நான் தெரியாது, எனக்கு அறியன். யார் நீ? உங்களுக்கு தெரியுமா ஆண்டவர், நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிரேமிசிக்கு போற ஆப்ஷன் இருக்கு, சுயனிங்கல் இருக்கு, ஒவ்வொரு வீட்டு கூட எனக்கு தெரியாது. நீ வந்திருப்ப, ஆனா என்ன இல்லை, தொடர்பு இல்லை. அங்க போய் என்ன பார்க்கிறோம், அங்க என்ன செய்கிறோம், என்ன வசனம் கேட்டோம், ஞாபகமே இல்லை, தொடர்பே இல்லை. நான் அறியே. ஆண்டு என்ன சொல்லுவாரு? அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போகுங்கள். நல்ல வார்த்தை இல்லை. விருப்பமா? நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, நேற்று சஞ்சிகா விட்ட போனோம், சஞ்சிகா முன்னுங்க பாஸ்டர் எங்க வீட்டை வராதீங்க, எப்படி இருக்கு எனக்கு அழுது கொண்டு வந்திருப்போம் ரோட்டு அம்மா தானே, என்ன பிள்ளை அப்படி செய்யல, வாங்க பாஸ்டர் கூப்பிட்டாங்க. ஒரு மனுஷர் வர வேண்டாம்னு சொன்னாலும் எங்களுக்கு என்ன நடக்கும்? கவலை வந்துடும், வேதனை வந்துடும், ஒரு அயன்றாடும். நீங்க எல்லாரும் பார்த்து பாட்டு செய்றீங்க, எங்களை கூப்பிடாவிட்டால் என்ன ஒரு கவலை. என்ன கூப்பிடா போட்டாங்க, என்னை அழைக்காம போட்டாங்களே, என்ன வீட்டுக்கு விடா போட்டாங்களே, எல்லாரையும் கூப்பிடுறாங்களே, என்ன கூப்பிடா போட்டாங்களே, கவலை. ஏன்? நாங்க அதுக்கு பாத்திரமான காணப்படல. ஆண்டவர் சொன்ன எப்படி இருக்கும்? இது நிரந்தரமானது இல்லை, ஒரு இது உலகம். ஆனா நித்திய வீட்டுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும், நித்திய வீட்டுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவர் என்ன பார்த்து, உங்களை பார்த்து சொல்ல வேணும், பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள், உள்ளே வாருங்கள். இன்றைக்கு அந்த பெர்சியர் என்ன செய்கிறார்கள்? சிம்சோனை என்ன செய்கிறார்கள்? அவனை பிடித்து 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்க பார்ப்போம். 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அல்லேலூயா. சிம்சோன் எல்லாமே என்ன வேடிக்கை பொருளாக மாறிவிட்டார். முந்தி சிம்சோன் பேரை கேட்டாலே பயம். முந்தி சிம்சோனை கிட்ட யாருமே போக மாட்டாங்க, சிம்சோனை யாரும் தொடவே மாட்டாங்க. ஒரு தட்டு தட்டினாலே காண நல்லா உடைஞ்சு போவாங்க. இப்ப என்ன நடக்கிறது? பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி இப்ப என்ன செய்கிறார்கள்? வேடிக்கை பொருளாக மாற்றி விட்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், எங்களுக்குள்ளே தேவனோடு உள்ள உறவு இருக்க மட்டும்தான்
எங்களுக்கு எல்லா கனம். எங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்க மட்டும்தான் எங்களுக்கு மதிப்பும் கனமும் மரியாதையும் கௌரவமும் எல்லாம். எங்களுக்குள்ள ஆண்டோட வார்த்தை இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. நீங்க என்னதான் இருந்தாலும் எதுதான் இருந்தாலும் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். ஆண்டோடைய பார்வையிலே நான் நீங்களும் விலையேறம் பெற்றவர்கள். ஆண்டவர் தம்முடைய ஆவியை எனக்குள்ள ஊட்டி இருக்கிறார், உங்களுக்குள்ள ஊட்டி இருக்கிறார். தேவன் தம்முடைய அபிஷேகத்தை உங்களுக்குள்ள ஊட்டி இருக்கிறார். அதை என்ன செய்ய வேண்டும்? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பக்கத்தில் பார்த்து உங்களுக்குள்ள அபிஷேகத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், கொஞ்சம் சந்தேகமே படவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல இருக்கிறது. எப்ப நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கே நீங்க முத்திரைக்கப்பட்டு விட்டீங்க. ஆண்டவர் ஸ்டாண்ட் பண்ணி விட்டார், முத்திரை போட்டு விட்டார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். என்ன செய்து விட்டார்? ஆண்டவர் ஏற்கனவே முத்திரை போட்டு விட்டார். அதை இழந்து போகாதபடி இருக்க வேண்டும். அதனால் உறவு, தொடர்பு, ஐக்கியம். அப்பொழுது அந்த உறவும் அந்த தொடர்பும் அந்த ஐக்கியம் இருக்கும்போது பிறகு நீங்க என்ன செய்ய வேண்டும்? சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நித்தம் நித்தம் கர்த்தர் நாமம் உயர்த்தி மகிழ்ந்திடுவோம். ராஜா இயேசு இழந்திருப்போமா ஜீவிக்கின்றார். ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்சடாய் பிரேயர் மினிஸ்ட்ரி சார்பிலே உங்கள் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களை கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையும் உங்களுக்கு நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்களும் என்னோட இணைந்து ஜெபியுங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளும் அப்பா என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளையோட சேர்ந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியாக உம்மை நோக்கி பார்த்தோட முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறதே. அதே போல இந்த வேளும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைய வாழ்க்கையை கர்த்தரை ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற உம்மாலே மாத்திரமே கூடும். அப்பா உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால எல்லாமே கூடும் என்று அறிக்கை பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்பா கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிப்பாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, உங்களுக்கு சாட்சியாக நிறுத்துங்க, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பராக. உங்கள் சர்ச் இப்பொழுதுங்க சுவிட்சர்லாந்திலே டிராப்ஸ் என்ற பட்டணத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆராதனைக்கு ஒரு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் உங்களை இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. அது மாத்திரமல்ல, ஃபில்லிங்கன் ஸ்வீரிங்கன் என்ற பாதையிலும் கூட உங்களுடைய பிரான்ச் சர்ச் இருக்கிறது. அங்கே உள்ளவர்கள் அந்த உங்களை இணைந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்து வாங்க. கர்த்தர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பராக. தேவ கிருபை உங்களோட கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.